சிவாய நமக. குருதேவா. நித்திய பிராண யோகா பயிற்சி 3. பயிற்சி 2 நீங்கள் செய்திருப்பீங்க, வாழ்த்துக்கள். உங்களுடைய பயிற்சி தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் என வாழ்த்துக்கள். இப்போது நித்திய பிராண யோகா பயிற்சி 3. இந்த பயிற்சி 3 நீங்கள் செய்வதற்கு முன்னாடி யூடியூப் சேனலில் காயகல்பம் என்ற டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ பயிற்சி 3க்கு நாம் செல்வோம். பயிற்சி 2ல் என்ன பண்ணீங்க? நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு கைகளை நல்லா அப்படி பக்கவாட்டில் வச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கொண்டு சுவாசத்தையே கவனித்தோம். 5 நிமிடம் நீங்கள் சுவாசத்தை கவனிச்சிங்க. இந்த பயிற்சியை 3 நாட்கள் தொடர்ந்து செய்தீங்க. இப்போ பயிற்சி 3ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு இந்த சுவாசத்தையே நீங்கள் 2 பயிற்சியில் கவனிச்சிங்க. இப்போ 3ஆம் பயிற்சியில் நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கணும். கைகளை நல்லா பாருங்கள், இப்படி நல்லா மூடிக்குங்க. மூடி உங்கள் கை கட்டவிரலை கொண்டு உங்கள் 2 காதுகளை இப்படி மூடிக்கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. நம்முடைய 2 கை கட்டவிரல் அதை வைத்து காதுகள் 2ஐயும் நன்றாக இப்படி மூடிக்கொள்ள வேண்டும். கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு கைகளை இப்படி வைத்து கொண்டு கை கட்டவிரலை கொண்டு தான் இந்த காதை மூடணும். காதை மூடிக்கிட்டு கண்களை மூடிக்கொண்டு 5 நிமிடம் உங்கள் சுவாசத்தையே நீங்கள் கவனிக்க வேண்டும். இதுதான் பயிற்சி 2ல் என்ன பண்ணீங்க? வெறும் சுவாசத்தை மட்டும் கவனிச்சிங்க. பயிற்சி 3ல் கைகள் 2ஐயும் இப்படி வைத்து கொண்டு கைகள், அதாவது நமது கை கட்டவிரலை பயன்படுத்தி கொண்டு காதுகளை மூடிக்கொண்டு கண்களையும் மூடிக்கொண்டு சுவாசத்தையே கவனிக்கணும். மூச்சை மெதுவாக இழுக்கிறீங்க, மெதுவாக விடுறீங்க. இதை 5 நிமிடம் நீங்கள் செய்ய வேண்டும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதுகளை மூடிக்கொள்வதனால உங்களுக்கு எந்த ஒரு சத்தமும், சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எந்த ஒரு சத்தமும் உங்களுக்கு கேட்காது. உங்களுடைய சுவாசம் மட்டும்தான் அந்த உங்களுக்கே கேட்கும். உங்களுடைய சுவாசம், மூச்சை மெதுவாக இழுக்கிறீங்க, மெதுவாக விடுறீங்க. இப்படி இந்த பயிற்சியின் மூலம் உங்கள் சுவாசம் சத்தம் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். அதன் மூலம் உங்கள் சுவாசத்தையே நீங்கள் கவனிப்பீர்கள். இது ஒரு அற்புதமான பயிற்சி. ஆகையினால் இப்போ அடியேன் மீண்டும் செய்கிறேன் பாருங்கள். கைகளை, அதாவது கை விரல்களை பயன்படுத்தி கொண்டு, கை விரல்னா கை கட்டை விரல்களை பயன்படுத்தி கொண்டு காதுகளை நன்றாக மூடிக்கொண்டு கண்களையும் மூடிக்கொண்டு 5 நிமிடம் நல்லா நிமிர்ந்தும் உட்காந்துக்கணும். சுவாசத்தையே கவனிக்கணும். இப்போ பாருங்கள். இதுபோல் 5 நிமிடம் நீங்கள் உங்கள் சுவாசத்தையே கவனியுங்கள். இதன் மூலமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சுவாசத்துடைய சத்தம் உங்களுக்கே கேட்கும். இது வரைக்கும் நீங்கள் சுவாசத்தை கவனிச்சிருக்க நம்ம சொன்னோம், நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னோம். சுவாசத்தை கவனிச்சிங்க. இப்போ நம்முடைய சுவாசத்தின் சத்தத்தையே இப்போ நீங்கள் இதன் மூலயமா கேட்பீங்க. அதன் மூலயமா உங்கள் இந்த பிராணத்தின், அதாவது பிராணன் உடைய மகிமை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயம் உங்களுக்கே தெரியும், உங்கள் மனதுக்கே தோன்ற வரும். இந்த சுவாசத்தின் சத்தத்தை கேட்டனால இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் நம் சுவாசத்தை சத்தத்தை எப்பயாவது கேட்டிருப்பீங்களா? இந்த பயிற்சியின் மூலம் நம் சுவாசத்தின் சத்தத்தையே நாம் கேட்க முடியும். ஆகவே பயிற்சி 3 என்ன செய்யணும்? கண்களை மூடிக்கொண்டு நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு கை கட்டவிரலை பயன்படுத்தி காதுகளை நன்றாக மூடிக்கொண்டு 5 நிமிடம் சுவாசத்தையே கவனிக்க வேண்டும். இதுதான் பயிற்சி 3. இந்த 3 பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்வீர்கள் 3 நாட்கள். அதற்கு முன் யூடியூப் சேனலில் இருக்கும் காயகல்பம் என்ற டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சிவாய நமக. குருதேவா.